ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் கன்னி ராசியை சேர்ந்தவங்க எண் கணித சாஸ்திரப்படி எந்தெந்த எண்களை உபயோகப்படுத்தினா உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரக வரிசைப்படி கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த புதன் பகவான் கன்னிக்கு மட்டும் அதிபதி இல்லை, கலைகளுக்கு அதிபதியாக இருக்காரு, வித்தைகளுக்கு அதிபதியாக இருக்காரு, கல்விக்கு அதிபதியாக இருக்காரு. அந்த மாதிரி பல்வேறு வகையில் உங்களுக்கு ஓரளவு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஓரளவு நன்மைகளை செய்யக்கூடிய இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா எண்கணித சாஸ்திரப்படி 5ஆம் எண் ஆதிக்க எண்ணாக இருந்துட்டு இருக்குது. அப்போ கன்னி ராசியை சேர்ந்தவங்க 5ஆம் எண் சம்பந்தப்பட்ட எண்களை உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா சரி, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வாங்கக்கூடிய வேறு வகையான பொருட்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி, ஏன் சாதாரணமாக முக்கியமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சில காரியங்களில் 5ஆம் எண் வரக்கூடிய 5ஆம் தேதியில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த காரியத்தில் அப்பளுக்கு இல்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு உண்டான புதன் பகவானுக்கு உண்டான எண் சாஸ்திரப்படி 5ஆம் எண்ணுக்கு உண்டான மிகப்பெரிய அற்புத சக்தி. இந்த 5ஆம் எண் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஓரளவு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய முக்கியமான எண் இந்த 5ஆம் எண்ணாக இருந்துட்டு இருக்குது. அந்த 5 எண் பொதுவாக நீங்கள் கன்னி ராசி அப்படிங்கிறத விட உங்களுடைய பிறந்த தேதியும் 5ஆக இருந்து, அதே மாதிரி உங்களுடைய ராசி கன்னி ராசியாக இருந்து நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய தேதி 5 இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கோட்டக்கூடிய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளில் மிகப்பெரிய ஒரு அமைப்புகள், மிகப்பெரிய பூரிப்பு ஏற்படக்கூடிய, ஏன் மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி சந்தோஷமான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க, அதாவது பிறந்த தேதி 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க, அதே மாதிரி அவங்க திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 5ஆம் தேதியில் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரவணைப்பு, மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அம்சங்களில் ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒன்று மகிழ்ச்சி இருக்கும் அல்லது இள வயசில் கவர்ச்சி இருக்கும். ஆனால் கவர்ச்சி மகிழ்ச்சி இரண்டுமே உங்களுடைய திருமண காலம் முழுவதுமே இருக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு, அதுவும் 5ஆம் எண்ணுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்தவங்க புதன் பகவானுக்கு உண்டான 5ஆம் எண் அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே 9ஆம் எண் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஒன்று, நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் அல்லது தொழில் ஸ்தாபனம் பெயர் வைக்கும் பொழுது 5ஆம் நம்பரில் வர்ற மாதிரியோ அல்லது 9ஆம் எண்ணில் வர்ற மாதிரி பெயர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பெயர் பேர் சொல்கிற மாதிரி நிலைக்கும். வெறுமனே பெயர் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி, பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி, பிறந்த ராசிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறத விட உங்களுடைய பெயர் பெயர் சொல்கிற மாதிரி, பேர் சொல்கிற மாதிரி புல்ல பிழைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேர் சொல்கிற மாதிரி, பேர் விளங்குற மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னா கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு 5ஆம் எண்ணும் 9ஆம் எண்ணும் உங்களுடைய ஆயுள் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய பொன்னான வாய்ப்புகளை சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்.